பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருநாமத்தினாலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மீண்டுமாக இந்த மாதத்தினுடைய 4ஆம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். மிக சிறப்பாக கடந்த பல வாரங்களாக நாம் ஊரடங்கு கதவடைப்பு சட்டத்தின் மூலமாக, திருச்சபையின் மூலமாக ஒளிபரப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்ற, காணொளி மூலமாக வழங்கப்படுகின்ற இப்படிப்பட்ட வழிபாட்டாளர்களிலே பங்கேற்று ஆவிக்குரிய உணவை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை தினமாக நம்புகின்றேன், விசுவாசிக்கின்றேன். இந்த நாளிலும் கூட இந்த காணொளி மூலமாக வழங்கப்படுகின்ற இந்த வழிபாட்டாளர்களை கலந்து கொள்கின்ற, பங்கேற்பு செய்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் திருத்துவ கடவுளின் திருப்பெயராலே வாழ்த்தியும் காலை வந்தன சொல்லி வரவேற்பிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. இந்த வழிபாட்டு ஆராய்க்கு துவக்கமாக நாம் இருக்கின்ற இடங்களிலே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இறைவனை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். எங்கள் எல்லார் மேலும், எல்லாரோடும், எல்லாருக்குள்ளும் இருக்கின்ற பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியராகிய கடவுளே, நீ நல்கியிருக்கின்ற இந்த நாளுக்காக, வேலைக்காக நன்றி உணர்வோடு கூட உம்மை துதிக்கின்றோம், போற்றுகின்றோம். எங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார் என்ற திருவாக்கிற்கு ஏற்ற வண்ணமாக நீர் எங்கள் அனைவரையும் உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு எங்களுடைய பாவங்களுக்கு தக்கதாக நீர் எங்களுக்கு பலனளிக்காமல், தந்தை தன் பிள்ளைக்கு இறங்குறது போலவும், ஒரு தாய் தன் பாலகனை தேற்றுவதை போலவும், தந்தைக்குரிய தாய்க்குரிய பண்பு நலன்களை உடையவராக இருந்து எப்போதும் எங்கள் மீது அன்பு பாராட்டி கொண்டிருக்கிற கிருபைக்காகவும் நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்ற வாக்குறுதிகளை தந்து வாக்கு மாறாதவராக செயலாற்றி கொண்டிருக்க கிருபைக்காக நன்றி பாராட்டுகிறோம். ஆண்டவரே, கடந்த பல வாரங்களாக உலகெங்கும் நிலவருகின்ற கரோனா தொற்று வியாதி மூலமாக ஆலயங்களும் வழிபாட்டு தலங்களும், ஆண்டவரே, மக்களுடைய வாழ்வாதாரங்களும் பாதிக்கப்பட்டு ஒரு தருவாயிலே நாங்கள் சபையராக இணைந்து உம்மை எங்களுடைய ஆழத்திலே தொழுது கொள்ள முடியாமல் நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை அறிவீர். இருப்பினும் இப்போது இருக்கின்ற விஞ்ஞான கண்டுபிடிப்பின் மூலமாக, காணொளி மூலமாக நாங்கள் எங்களுடைய இல்லங்களில் இருந்து இப்படிப்பட்ட வழிபாட்டாளர்களை பங்கேற்கின்ற வாய்ப்பை நீர் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறீர். நன்றி பாராட்டுகிறோம். இந்த நாளிலே நாங்கள் படிக்கப் போகின்ற திருமறை பகுதி, கேட்கப் போகின்ற செய்தி, இவை யாவற்றையுமே எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு நீர் பயனுள்ளதாக மாற்றித்தார். நீர் ஒருவரே எங்கள் அனைவரும் மூலமாக மகிமை அடைந்திருளும். இயேசுவின் வழியாக இறைஞ்சுகின்றோம் தூய தந்தையே, ஆமென். அன்பர்களே, நம்முடைய பேராயத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற இன்றைக்குரிய நற்செய்தி பகுதியை நான் படிக்கின்றேன். கடந்த சில வாரங்களாக நான் உங்களை கேட்டுக்கொண்டதை போல இந்த நாளிலும் திருமறை புத்தகத்தை கையிலே எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் படிக்கின்ற போது இந்த பகுதியை நீங்களும் சேர்ந்து பின்பற்றும்படியாக மிக அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்குரிய நற்செய்தி பாடமாக அது தூய யோவான் என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 19 உள்ள பகுதியை நான் படிக்கின்றேன். மிக கருத்தாய் கவனமாக நீங்கள் அனைவரும்
பின்பற்றும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்குரிய பகுதியை பொது மொழிபெயர்ப்பு காமன் டிரான்ஸ்லேஷன் என்று அழைக்கப்படுகின்ற அந்த மொழிபெயர்ப்பின் அடிப்படையில் நான் படிக்கின்றேன். யோவான் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் தொடக்கம். அவர்கள் உணவு அருந்திய பின் இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். மூன்றாம் முறை இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பதை நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர். நீ இளைஞனாக இருந்தபோது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயதாகின்ற போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய். வேறு ஒருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பம் இல்லாத இடத்திற்கு கூட்டிச் செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்தப் போகிறார் என்பதை குறிப்பிட்டு அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்ன பின் பேதுருவிடம், என்னை பின்தொடர் என்றார் என்பது இன்றைக்கு குறிக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி பகுதி படித்து முடித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் தலைகளை தாழ்த்துவோம். இன்றைக்குரிய சுருக்க ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். திருத்துவ திருநாளுக்கு பின் வருகின்ற 7ஆம் ஞாயிற்றுக்குரிய சுருக்க ஜெபம். சர்வ அதிகாரமும் வல்லமையுடைய கர்த்தாவே, சகல நன்மைகளுக்கும் காரணரே, உமது நாமத்தை நேசிக்கும் அன்பை எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தில் பொருத்தி மெய் தேவ பக்தியை எங்களுக்குள்ளே வளரப்பண்ணி சகல நன்மையிலும் எங்களை ஆதரித்து உமது மிகுந்த இரக்கத்தினாலே இவைகளில் எங்களை நிலைநிறுத்த வேண்டுமென்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த மாதத்தின் 4வது பரிசுத்த ஓய்வு நாளிலே காணொளி மூலமாக வழங்கப்படுகின்ற இந்த வழிபாட்டாளனிலே பங்கேற்பு செய்து கொண்டிருக்கிற தனிப்பட்ட நபராக, குடும்பங்களாக, உங்களுடைய இல்லங்களிலிருந்து பங்கேற்பு செய்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் திருத்துவ கடவுளின் திருப்பெராலே வாழ்த்தியும் காலை வந்தனங்களை சொல்லி வரவேற்பிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் அனைவரோடு தங்கியிருப்பதாக. அன்பர்களே, என்னுடைய ஊழியத்தின் பாதையிலே 2 குருசேகரங்களிலே நடைபெற்ற ஒரு
செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றேன். ஏன் இந்த செய்தியை இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன் சொன்னால், 2 குருசேகரங்களிலும் மிக சிறப்பாக ஷோலிங்கர் குருசேகத்திலும் காஞ்சிபுரம் குருசேகத்திலும் நான் இல்ல சந்திப்பிற்காக குடும்பங்களை சந்தித்த போது 2 குடும்பங்களிலும் அந்த குடும்பத்தின் தலைவர்கள் என்னோடு கூட பகிர்ந்து கொண்ட ஒரு செய்தியை நான் உங்களோடு கூட முன்வைக்கலாம் என்று விரும்புகின்றேன். 2 குடும்பங்களிலே, அதாவது ஷோலிங்கர் காஞ்சிபுரம், இந்த 2 வெவ்வேறு குடும்பங்களிலே குருசேகரங்களிலே இருந்த குடும்பங்களை நான் சந்தித்த போது அந்த குடும்பத்தினுடைய தலைவரை பார்த்து நான் கேள்வி கேட்டேன். ஐயா, உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் உண்டு என்று கேட்டேன். ஷோலிங்கர் குருசேகரத்திலே வாழ்ந்த அந்த குடும்பத்தின் தலைவர் சொன்னார், ஐயா, எனக்கு 4 ஆண் பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதில் முதலாவது பையன் நன்கு படிக்கக்கூடியவன், அவனை மருத்துவ பணிக்கு அனுப்பலாம் என்று விரும்புகின்றேன் என்று சொன்னார். 2வதாக பையனை பற்றி நான் கேட்டபோது அவர் குறிப்பிட்ட காரியம், 2வது பையன் மூத்தவனை விட சற்று குறைவாக படிக்கக்கூடியவன், இருப்பினும் அவனை ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்து ஒரு பொறியியல் வல்லுநராக நான் படிக்க வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் சொன்னார். 3வதாக அவர் சொன்ன காரியம், ஐயா, 3வது பையன் கொஞ்சம் படிப்பிலே கவனத்தை அவ்வளவாக செலுத்தவில்லை, ஆகவே என்னை போன்று ஒரு ஆசிரியராக அவனை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னார். இறுதியாக அமைதியாக இருந்தார். அவரை பார்த்து கேட்டு, என்ன 4வது பையனை பற்றி நீங்கள் ஒன்றும் சொல்லலையே என்று கேட்டபோது, ஐயா பாருங்கள், அந்த பையன் நல்லா படிக்க மாட்டான், ஊர் சுற்றி கொண்டிருக்கிறான், எனக்கு என்ன பண்ணுறது தெரியல என்று சொல்லி பேச்சு நிறுத்தினார். நான் பார்த்து கேட்டேன், என்ன ஐயா பேச்சு நிறுத்திட்டீங்கன்னு கேட்டபோது அவர் சொன்னார், ஐயா 4வது பையனை ஆயர் பணிக்கு அனுப்பலாம் என்று விரும்புகிறேன் என்று சொன்னார். அன்பர்களே, ஷோலிங்கர் குருசேகரத்திலே நடைபெற்ற இந்த இல்ல சந்திப்பின் போது நடைபெற்ற அதே கருத்தினை நான் காஞ்சிபுரம் குருசேகரத்திலே ஆயராக பணியாற்றின போது அந்திரேசன் மேல்நிலைப் பள்ளியிலே பணியாற்றி இருந்தவரும், நான் கிராம திருச்சபையிலே ஒரு சபை ஊழியராக என்னால் நியமிக்கப்பட்டவருமாகிய ஒரு ஆசிரியர், அந்த இல்லத்தை நான் சந்தித்த போது அவரும் ஷோலிங்கர் குருசேகரத்தில் சொன்ன அதே கருத்தை தான் அவரும் சொன்னார். அவருக்கு 3 பிள்ளைகள், 3வது பையனை நல்லா படிக்க மாட்டான், அவனை ஆயர் பணிக்கு அனுப்பலாம் என்று அவர் சொன்னார். அன்பர்களே, தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராய் முழுமையாக இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு தலைப்பு என்று சொன்னால், ஆர்டைன் மினிஸ்ட்ரி டிரான்ஸ்ஃபார்ம் டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்பது. ஆர்டைன் மினிஸ்ட்ரி டிரான்ஸ்ஃபார்ம் டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று சொன்னார். அருட்பொழிவு திருப்பணி மாற்றத்திற்கான மாற்றுருவாக்கம் என்ற தலைப்பை இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக நாம் சார்ந்துள்ள தென்னிந்திய திருச்சபை கொடுத்திருக்கிறது. இதற்கு ஆதாரமாக எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களையும், 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்களையும், யோவான் 21ஆம் அதிகாரம் 15 முதல் 19 வசனங்களையும் இன்றைக்கு இந்த ஆர்டைன் மினிஸ்ட்ரி டிரான்ஸ்ஃபார்ம் டு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அருட்பொழிவு திருப்பணி மாற்றத்திற்கான மாற்றுருவாக்கம் என்ற தலைப்பினை நாம் சிந்திக்கும்படியாக இந்த பகுதிகளை நம்முடைய பேராயம் தந்திருக்கிறது. அன்பர்களே, 1980களிலே அண்மையில் இருக்கின்ற ராயப்பேட்டா மெஸ்டன் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியிலே நான் ஆசிரியர் பயிற்சியை பெற்றுக்கொண்ட போது எனக்கு, நான் வரலாற்றுத்துறை மாணாக்கராக இருந்தபடினாலே வரலாற்றுத்துறை பேராசிரியராக எனக்கு இருந்தவர் ரெவரண்ட் டாக்டர் ஜீன்ஸ் ஜெயச்சந்திரன் ஐயா அவர்கள். அவர்கள் என்னுடைய வரலாற்றுத்துறை பேராசிரியராக மட்டுமல்ல, நான் வளர்ந்த சைதாப்பேட்டை எக்ஸ் மெதடிஸ்ட் திருச்சபை என்று
அப்போது அழைக்கப்பட்ட அந்த திருச்சபையுடைய உதவி ஆயராக அவர்கள் பணியாற்றினார்கள். ஒருமுறை அவர்கள் வகுப்பிலே பாடம் நடத்தி கொடுத்த போது அவர்கள் சொன்ன ஒரு காரியம், டீச்சர் ப்ரொஃபஷன் இஸ் த நோப்லஸ்ட் ப்ரொஃபஷன் இன் த வேர்ல்ட் என்று குறிப்பிட்டார். ஒருவேளை ஒரு ஆசிரியராக பேராசிரியராக அவர் இருந்து ஆசிரியர் பயிற்சியை பெற்றுக்கொண்டிருக்கிற எங்களை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னார். ஆனால் எனக்கு அவர் ஆயராக இருந்தபடினாலே அவரை பார்த்து நான் கேட்டேன், ஐயா, நீங்கள் ஆசிரியர் பணியை குறித்து நீங்கள் அதிகமாக வலியுறுத்துகிறீர்கள், உயர்வான மதிப்பு தரத்தக்க ஒரு பணி என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் நீங்கள் எனக்கு பேராசிரியராகவும் என்னுடைய திருச்சபையுடைய ஆயராக இருக்கிறீர்கள். ஒரு ஆர்டைன் மினிஸ்டராக, அருட்பொழிவு பெற்ற ஆயராக நீங்கள் இந்த அருட்பொழிவு பணியை குறித்து என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார், ஐ am really proud to be a ordained minister of God in the church என்று சொன்னார். திருச்சபையிலே கடவுளுடைய பெயராலே அருட்பொழிவு பெற்ற ஒரு ஆயராக இருப்பதிலே நான் மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன் என்று குறிப்பிட்டார். அன்பர்களே, இன்றைக்கு திருச்சபையினுடைய நிலையை குறித்து நாம் சிந்திக்கின்ற போது, திருச்சபையுடைய அமைப்பினை குறித்து நாம் சிந்திக்கின்ற போது, இரண்டு விதமான நிலைகளிலே நாம் திருச்சபை புரிந்து கொள்ளலாம். குறிப்பாக ஒன்று அருட்பொழிவு பெற்ற ஆயர் பெருமக்கள், இரண்டு அருட்பொழிவு பெறாத இறைமக்களை சொல்லலாம். ஒன்று பிரீஸ்ட் என்று சொல்லலாம், ஆர்டைன்ட் மினிஸ்டர்ஸ் ஆஃப் காட். இரண்டாவதாக த லே பீப்புள் என்று, இப்படி அருட்பொழிவு பெற்ற ஆயர் பெருமக்களாக, இரண்டாவதாக அருட்பொழிவு பெறாத இறைமக்கள் என்று திருச்சபையுடைய அமைப்பினை நாம் சொல்லிவிடலாம். அன்பர்களே, நான் ஏற்கனவே சொன்னவண்ணமாக இன்றைக்கு நான் உங்களோடு கூட சிந்திக்கும்படியாக நம்முடைய பேராயம் தந்திருக்கின்ற ஒரு தலைப்பு, ஆர்டைன்ட் மினிஸ்ட்ரி டிரான்ஸ்ஃபார்ம் டு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அருட்பொழிவு திருப்பணி மாற்றத்திற்கான மாற்றுருவாக்கம் என்பதை குறித்து திருமறையிலே குறிப்பாக எசேக்கியேல் புத்தகத்தின் அடிப்படையிலும் புதிய ஏற்பாட்டின் சில பகுதி அடிப்படையிலுமாக சில காரியங்களை, நான் 3 சிந்தனைகளை உங்களோடு கூட இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றேன். இந்த தலைப்பினை குறித்து சிந்திக்கின்ற போது, சிந்திப்பதற்கு முன்பாக தூய ஆவியருடைய பிரசன்னத்தை உணர்படியாகவும், இந்த நாளுக்குரிய இறை உணவை நாம் நல்ல முறையிலே பெற்றுக்கொள்ளும்படியாகவும் கடவுளை நோக்கி நாம் மன்றாடுவோம். அலைந்தேன் உலகிலே அறியாத இடம் தேடி, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டிரே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டிரே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டிரே. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே.
நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. கலங்கினேன் நீர் என்னை கண்டீர், பதறினேன் நீர் என்னை பார்த்தீர். கலங்கினேன் நீர் என்னை கண்டீர், பதறினேன் நீர் என்னை பார்த்தீர். கல்வாரியின் அண்டை வந்தேன், பாவம் தீர நான் அழுதேன். கல்வாரியின் அண்டை வந்தேன், பாவம் தீர நான் அழுதேன். பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. நல்ல நேசராகவன் என்னை மீட்டீரே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. என் காயம் பார்த்திடு என்றீ, உன் காயம் ஆறிடும் என்றீ. என் காயம் பார்த்திடு என்றீ, உன் காயம் ஆறிடும் என்றீ. நம்பிக்கையோடே நீ வந்தாய், துணையாக இருப்பேனே என்றே. நம்பிக்கையோடே நீ வந்தாய், துணையாக இருப்பேனே என்றே. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. அன்புரைந்த ஆண்டவரே, இந்த மாதத்தினுடைய 4வது பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி பாராட்டுகின்றோம். எங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார் என்று திருவாக்கிற்கு ஏற்றவண்ணமாக நீர் எங்களுடைய ஒரு நல்ல மேய்ப்பராக இருந்து நாங்கள் நடக்க வேண்டிய பாதைகளை முன் சென்று காட்டியும், நல்ல மேய்ச்சலை எங்களுக்கு காட்டியும், நல்ல தண்ணீரை நாங்கள் பருகவும், நீர் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மேய்ப்பராக அனுதின வாழ்க்கையிலே செயலாற்றிக் கொண்டிருக்க கிருபைக்காக உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து கோடான கோடி துதித்தோத்திரங்கள் எடுக்கிறோம் சுவாமி. இன்றைய நாளிலும் கூட நாங்கள் சார்ந்திருக்கின்ற தென்னிந்திய திருச்சபைக்காக, சென்னை பேராயத்திற்காக நாங்கள் நன்றி பாராட்டுகிறோம். இன்றைக்கும் அருட்பொழிவு திருப்பணி மாற்றுருவாக்கத்துக்கான மாற்றம் என்ற தலைப்பின் ஊடாக படிக்க கேட்டு திருமறை பகுதி அடிப்படையிலும், இன்னும் இன்றைக்கு பேராய் தந்திருக்கின்ற திருமறை பகுதி ஊடாகவும் சில வேத வசனங்களை அடிப்படையாக கொண்டும்
3 சிந்தனைகளை நாங்கள் சிந்திக்க முற்படுகிறோம். அதனுடைய வாயின் வார்த்தைகளும் ஒலிபெருக்கின் துணை கொண்டு இந்த சிந்தனையிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள விரும்புகின்ற இறைமக்கள் அத்துணை பேருடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உம்முடைய சமூகத்திலே ஏற்புடையதாக இருப்பதாக சுவாமி. ஆமென். அன்பர்களே, அருட்பொழிவு திருப்பணி மாற்று உருவாக்கத்திற்கான மாற்றம் என்ற தலைப்பை நாம் சிந்திக்கின்ற போது நமக்கு கிடைக்கின்ற முதலாவது சிந்தனை எண்ணாகமம் 3ஆம் அதிகாரம் 3-6 வசனங்களையும் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் நாம் படிக்கின்ற போது அங்கே கடவுள் மோசேயின் மூலமாக ஆரோனின் புதல்வர்களை குருக்களாக அருட்பொழிவு செய்கின்ற ஒரு பணியை நாம் படிக்கின்றோம். மேலும் எபிரேய நிர்வாகியோன் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பதிவு செய்திருப்பதைப் போல அங்கே அவர்களுடைய பதிவு மேலும் யாரும் இம்மதிப்பிற்குரிய பணியை தாமே தெரிந்து கொள்வதில்லை, ஆரோனுக்கு வந்தது போலவே கடவுளிடம் இருந்து வர வேண்டும் என்று எபிரேய நிர்வாகியோன் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பதிவு செய்கின்றார். அன்பர்களே, இந்த 2 வசனங்கள் மட்டுமல்ல, இன்னும் அநேக வசனங்களிலே நாம் படித்தருகின்ற போது முதலாவதாக அருட்பொழிவு பணி என்பது தி ஜாய் ஆஃப் தி ஆர்டைன் மினிஸ்ட்ரி என்கின்ற முதல் சிந்தனையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றேன். ஜாய் ஆஃப் தி ஆர்டைன்ட் மினிஸ்ட்ரி, சந்தோஷத்தை அருளி செய்யும் அபிஷேகம் பண்ணப்பட்ட அருள்பணி என்று சொல்லலாம். அன்பர்களே, திடப்படுத்தல் வகுப்பின் போது நாம் அனைவரும் படித்த ஒரு படிப்பினையை மீண்டுமாக இந்த நாளுக்குரிய தலைப்பின் ஊடாக நான் உங்களை அழைத்து சொல்கிற போது நினைவுபடுத்த வேண்டும் என்று விரும்புகின்றேன். நம்முடைய தாய் திருச்சபையாகிய ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலே இன்றைக்கும் அவர்கள் 7 சாக்கிரமந்தங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் நான் இவ்வண்ணமாக கூறுகின்றேன்: பேப்டிசம், கான்ஃபர்மேஷன், யூகரிஸ்ட், மேரேஜ், ஆர்டினேஷன், பெனன்ஸ் அண்ட் அங்க்ஷன் என்பது. அதாவது திருமுழுக்கு, திடப்படுத்தல், திருவிருந்து, திருமணம், அருட்பொழிவு, பாவ மன்னிப்பு, இறந்தோரின் உடலை பாதுகாத்தல் என்கின்ற 7 சாக்கிரமங்களை அவர்கள் இன்றைக்கும் சாக்கிரமங்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த ஆர்டினேஷன் என்கின்ற ஒரு சாக்கிரமந்தை நாம் சிந்திக்கின்ற போது இந்த அருட்பொழிவு என்பது சந்தோஷத்தை அளிக்கின்ற ஒரு அருட்பொழிவாக திருமறையில் நாம் காணுகின்றோம். அன்பர்களே, இன்றைய உலகில் பல்வேறுபட்ட துறைகள் உண்டு என்பது நம் யாருக்கும் தெரிந்த ஒன்று. நம்முடைய பிள்ளைகள் சிறுவயதினராக இருக்கின்ற போது நீ பிற்காலத்தில் என்னவாக மாறப்போகிறாய் என பெரியவர்களும் ஆசிரியர்களும் கேட்பார்கள். மேலும் நம்முடைய பிள்ளைகள் தாங்கள் விரும்பி படிக்கும் பாடங்களுக்கு ஏற்ப தங்கள் பணிகளை தேர்வு செய்கிறார்கள். இப்படி உலகில் காணப்படுகின்ற துறைகள் யாவும் நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் பெற்றோர்களாகிய நம்மாலோ அல்லது நம்முடைய பிள்ளைகளாலோ அல்லது ஆசிரியர் பெருமக்களாலோ அவர்கள் தெரிவு செய்கின்ற ஒரு துறையாக காணப்படுகிறது. ஆனால்
இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆர்டைன் மினிஸ்ட்ரி என்று சொல்லப்படுகின்ற இந்த அருள்பணி இதற்கு விதிவிலக்கு என்று சொன்னால் அது மிகப்படுத்தப்பட்ட கூற்று இல்லை என்று நான் திடமாக நம்புகின்றேன். What is the difference between ordained ministry and other professions என்று நாம் ஒரு வினாவை எழுப்பி விடை காணுகின்ற போது நான் இப்போது சொன்ன வினமாக இன்றைக்கு அருட்பொழி பணிவை இந்த பணியை தவிர மற்ற துறைகள் யாவும் நம் மூலமாகவோ அல்லது நம்முடைய பிள்ளைகளோ அல்லது ஆசிரிய பெருமக்களோ அல்லது நம்முடைய பிள்ளைகளுடைய நண்பர்களோ சுட்டி காட்டுகின்ற துறைகளுக்கு நம்முடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட துறைகளை தேர்வு செய்கிறார்கள். ஆனால் இந்த அருட்பொழி பணி என்பது நான் ஏற்கனவே எபிரேய நிருபாக்கியோன் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் குறிப்பிட்ட வண்ணமாக மேலும் யாரும் இம்மதிப்புக்குரிய பணியை தாமே தெரிந்து கொள்வதில்லை, ஆரோனுக்கு வந்தது போலவே கடவுளிடமிருந்து இந்த அருட்பொழிவு பணி வருகிறது என்பதை நாம் வேற்றுமைப்படுத்தி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். குறிப்பாக நான் ஏற்கனவே உங்களோடு கூட முன்வைத்த வண்ணமாக எண்ணாகமம் 3ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களை நாம் அங்கே படிக்கின்ற போது 3ஆம் வசனத்திலே மோசேயின் மூலமாக வருகின்ற ஒரு கட்டளை என்ன சொன்னால், they were anointed and ordained as priests என்று சொல்லப்படுகிறது. ஆரோனுடைய புதல்வர்களை நீ அருட்பொழிவு செய் என்று சொல்லப்படுகிறது. 6ஆம் வசனத்திலே bring forward the tribe of Levi and appoint them as servants of Aaron the priest. குறிப்பாக லேவியர்களை ஆரோனுடைய வழிவந்த அப்படிப்பட்ட குருமார்களுக்கு பணிவிடை செய்யும்படியாக லேவியர்களை நீ ஆயத்தப்படுத்து என்று சொல்லப்படுகிறது. அன்பர்களே, கடவுளிலிருந்து வருகின்ற இந்த அருட்பொழிவு பணி என்பது இதற்கான ஒரு அழைப்பு இல்லாமல் இதில் பங்கேற்க முடியாது. ஏனென்றால் இந்த பணியை கொடுக்கின்றவர், இந்த பணிக்கான மக்களை தெரிவு செய்பவர் கடவுளே என்பதை நாம் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக அருட்பொழிவு பணி எப்படிப்பட்ட அழைப்பு என்று பார்க்கிற போது எரேமியா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துடைய பிற்பகுதியை நாம் படிக்கிற போது அங்கே ஆங்கில பதம் இவ்வளமாக மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது. I chose you before I gave you life. எரேமியா தீர்க்கரை கடவுள் தன்னுடைய பணிக்காக அவர் தெரிவு செய்கிற போது, உன்னுடைய தாயின் கர்ப்பத்திலே நீ உருவாக்கும் முன்பே நான் இப்படிப்பட்ட பணிக்கு உன்னை தெரிவு செய்கிறேன் என்று சொல்லுகின்றார். அதே போன்று எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே எசேக்கியேல் தீர்க்கனையும் கூட கடவுள் இப்படிப்பட்ட பணிக்கு அவர் தெரிவு செய்கிறார். குறிப்பாக எசேக்கியேல் எருசலேம் நகரத்தினுடைய வீழ்ச்சிக்கு முன்பும் பாபிலோனிய சிறையிருப்பின் போதும் எருசலேமிலே பாபிலோன் அரசு மூலமாக எருசலேம் நகரத்திலே விடப்பட்ட எருசலேம் மக்களுக்கு, மிஞ்சிருக்கிற மக்களுக்கு இறைவாக்கினராக அவர் பணியாற்றுகின்ற ஒரு பணியினுடைய அழைப்பை இந்த பகுதியிலே நாம் காணுகின்றோம். குறிப்பாக எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களை நாம் படிக்கின்ற போது அங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசியுடைய அழைப்பு எவ்வளமாக கடவுளால் இருந்தது என்று பார்க்கிற போது அந்த பகுதியிலே கடவுள் எசேக்கியேல் தீர்க்கரை ஒரு காவலாளியாக, வாட்ச்மேனாக அழைக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். மட்டுமல்லாமல் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பேதுரு இந்த பணியை குறித்து எழுதுகின்ற போது அவர் நம்மை நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கின்ற அப்படிப்பட்ட ஒரு அழைப்புக்காக இந்த அருட்பொழிவு பணி இருப்பதாக பேதுருவும் சுட்டி காட்டுவதை நாம் மறந்துவிடலாகாது. ஆக நண்பர்களே, இந்த அருட்பொழிவு பணி என்பது, ஆர்டைன் மினிஸ்ட்ரி என்பது, இது எப்படிப்பட்ட ஒரு காரியம் சொன்னால், இது தற்செயலாக நம்முடைய முன்னோர்கள், நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள்,
நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள், நம்முடைய நண்பர்கள் நம்மேல் திணிக்கின்ற ஒரு பணி அல்ல, மாறாக இது கடவுளே தெரிவு செய்கின்ற ஒரு பணியாக நாம் காணுகின்றோம். ஆகவே என்னுடைய முதலாவது சிந்தனை, ஜாய் ஆஃப் தி ஆர்டைன்ட் மினிஸ்ட்ரி. இந்த அருட்பொழிவு பணி என்பது சந்தோஷத்தை தரத்தக்க ஒரு பணி. ஏனென்றால் மற்ற பணிகளிலே நமக்கு சந்தோஷம் கிடைக்காமல் போகலாம், ஆனால் அடிப்படையிலே இந்த பணியை கொடுக்கின்றவர், இந்த பணிக்கான அழைப்பை கொடுக்கின்றவர் கடவுள். இப்படிப்பட்ட அழைப்பை கொடுக்கின்ற கடவுள் தருகின்ற ஒரு நிலைப்பாடு சொன்னால் சந்தோஷம் என்பது. இரண்டாவதாக நண்பர்களே, இந்த அருட்பொழிவு பணி என்பது என்ற தலைப்பு எடுத்துகின்ற இரண்டாவது சிந்தனை, எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களையும் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தையும் நாம் படிக்கிற போது நமக்கு கிடைக்கின்ற இரண்டாவது சிந்தனை சொன்னால் தி agony of the ordained ministry என்பது. Not only joy but also agony of the ordained ministry. இது அருட்பொழிவு என்பது துன்பத்தை, கடும் துயரத்தை வருவிக்கக்கூடிய ஒரு பணியாக நாம் இந்த பகுதிகளிலே காண முடிகிறது. அன்பர்களே, தமிழிலே ஒரு பழமொழி உண்டு, உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்திற்கு 2 பக்கமும் இடி என்று சொல்வார்கள். மத்தளத்திலே 2 பக்கங்களிலும் தட்டினால்தான் இசை வெளிப்படும். இதுபோலவே கடவுளால் தெரிவு செய்யப்பட்டு, கடவுளால் அருட்பொழிவு பணிக்காக தெரிவு செய்யப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கின்ற அருட்பணியாளர்கள் கடவுளுடைய வார்த்தையை நீதியோடும் நியாயத்தோடும் சொல்லவில்லை, செயல்படுத்தவில்லை என்று சொன்னால் அழைத்த கடவுள், அவர்களை இப்படிப்பட்ட பணிக்கு தெரிவு செய்த கடவுள் அவர்களை நிச்சயமாக அடிப்பார் என்ற ஒரு சிந்தனை. சில சமயங்களிலே இப்படிப்பட்ட நீதியோடும் நியாயத்தோடும் கடவுள் எதிர்பார்க்கின்ற இரக்கத்தோடும் கடவுளுடைய வார்த்தையை சொல்லாத போது, கடவுளுடைய வார்த்தைகளை செயல்படுத்தாத போது, சிந்தனைகளை செயல்படுத்தாத போது, சித்தத்தை செயல்படுத்தாத போது மனிதர்கள் அடிப்பார்கள். ஒரு பக்கம் கடவுள் அடிப்பார், மறுபக்கம் மனிதர்கள் நீதியோடு நியாயத்தோடு கடவுளுடைய சித்தத்தை இரக்கத்தோடு கூட செயல்படுத்துகின்ற போது மனிதர்கள் சில நேரங்களிலே அருட்பொழிவு பணி பெற்ற மக்களை அடிப்பார்கள். அன்பர்களே, குறிப்பாக யோவான் சாணகருடைய வாழ்க்கையிலே நாம் காணுகின்ற போது, இந்த யோவான் சாணகர் யார்? லூக்கா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் படிக்கிற போது இவர் ஆசாரிய வகுப்பை சார்ந்தவராக நாம் காணுகின்றோம். மட்டுமல்லாமல் இவருடைய செய்தி என்ன என்று பார்க்கிற போது, குறிப்பாக லூக்கா 3ஆம் அதிகாரம் 6 முதல் 14 வசனங்களிலே, அதில் மிக சிறப்பாக லூக்கா 3ஆம் அதிகாரம் 7-9 வசனங்களிலே நாம் படிக்கின்ற போது, மனம் திரும்புங்கள் விரியம்பாம்பு குட்டிகளே என்று கடும் சொற்களை கூறி ஆசாரிய வகுப்பை சேர்ந்து அருட்பொழிவு பணியை ஏற்றிருக்கின்ற இந்த யோவான் சாணகன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி நீதியோடு நியாயத்தோடு இரக்கத்தோடு கடவுளுடைய செயல்பாடுகளிலே தங்களை இருத்திக் கொள்ள வேண்டும் என்று அவரை கேட்க வந்து அவரிடம் வந்தவர்களை இவ்வண்ணமான வார்த்தைகளினாலே அவர் கடுஞ்சொற்களின் மூலமாக மனம் திரும்ப அழைத்தார் என்று பார்க்கிறோம். இது இப்படிப்பட்ட அழைப்பு சாதாரண மக்களுக்கோ, போர்ச்சேவர்களுக்கோ, ஆயத்துறையில் ஈடுபட்டிருக்கின்ற மக்களுக்கோ இவர் வழங்க முற்படாமல், குறிப்பாக அன்பர்களே நாம் தொடர்ந்து படிக்கிற போது மார்க்கு 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே ஏரோது மன்னன் தன்னுடைய சகோதரனாகிய பிலிப்புடைய மனைவியை அவர் ஏற்றுக்கொள்கிற போது, குறிப்பாக
பிலிப்புடைய மனைவியை தன்னுடைய சொந்த மனைவியாக அபகரிக்கின்ற போது, நாட்டை ஆளுகின்ற மன்னனாக இருந்தாலும் ஏரோதுவாக இருந்தாலும் இவருடைய செய்தி என்ன? அருட்பொழிவு பெற்றவராக, நீதியை நிலைநாட்டுகின்ற நபராக அங்கே அந்த மன்னன் செய்த இழிவான காரியத்தை எடுத்துரைத்தார், கண்டனம் செய்தார் என்று பார்க்கின்றோம். அன்பர்களே, தொடர்ந்து நாம் சிந்திக்கின்ற போது இன்றைக்கு படிக்க கேட்டிருக்கின்ற யோவான் 21 அதிகாரம் 19 வசனத்திலே பேதுருவை பற்றி அங்கே கடவுள் கூறுகின்ற காரியம் என்று, மூன்றாவது முறையாக பேதுருவுக்கு காட்சி அளிக்கின்ற இறைமைந்தராக இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற காரியம் என்ன? சீமோனே, நீ இளவயதனாக இருக்கின்ற போது உன்னுடைய உடைகளை நீயே முடித்து கொண்டாய், கட்டி கொண்டாய். ஆனால் நீ முதிர் வயதாகின்ற போது நீ கைகளை நீட்டுவாய், வேறொருவர் உனக்கு உன்னுடைய உடைகளை கட்டுவார். நீ விருப்பமான இடத்திலே இளவயதனாக இருந்தபோது நடந்திருந்தாய், ஆனால் முதிர்ந்த வயதாகின்ற போது நீ விரும்பாத இடத்திலே உன்னை அழைத்து செல்வார்கள் என்ற இப்படிப்பட்ட ஒரு குறிப்பை பிற்காலங்களிலே அருட்பொழிவு பெற்றவராக இந்த பேதுரு எவ்வண்ணமாக அவர் நிமித்தமாக கடும் துன்பத்தை ஏற்க இருக்கிறார் என்பதை அறிவித்து இவ்வண்ணமான ஒரு வார்த்தையை பேதுருவுடன் இயேசு 3வது தரிசனத்திலே வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறார் என்று பார்க்கிறோம். பவுலடிகளாரும் இளம் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகின்ற போது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தையும் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் படிக்கின்ற போது அங்கே சொல்லுகின்ற காரியம் என்ன? இளம் ஊழியக்காரர்களை பவுல் ஊழியத்திற்கென்று அருட்பொழிவு பெற்றவர்களாக அங்கே ஊழியத்தை செய்கின்ற போது மாற்றுருவதற்கான மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற அருட்பொழிவு பெற்ற நபர்களாக அவர்கள் விளங்கிட வேண்டும் என்று தீமோத்தேயுக்கு மாத்திரமல்ல, தீத்துவுக்கும் அவள் எழுதுகின்ற கடிதங்களிலே நாம் படித்தருகின்றோம். குறிப்பாக அன்பர்களே, இந்த துன்பம் எப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை அருட்பொழிவு பெற்ற நபர்களாக ஏற்கிறார்கள் என்று பார்க்கிற போது, குறிப்பாக எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிக்கின்ற போது கடவுள் எசேக்கியேல் தீர்க்கனை காவலாளியாக அழைக்கின்றார். இப்படி காவலாளியாக அழைக்கப்பட்டிருக்கின்ற அந்த நபர் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார். 7ஆம் வசனத்திலே எச்சரிப்போடு கூட வார்த்தைகளை மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் சொல்கின்றார். மட்டுமல்லாமல் 8-9 வசனங்களிலே தப்புவிக்கின்ற பருப்பிலும் அருட்பொழிவு பெற்ற நபராக பொறுப்போடு கூட செயல்பட வேண்டிய நிலையிலும் அவர் செய்தியை எடுத்துரைப்பதாக காணுகின்றோம். அன்பர்களே, குறிப்பாக இது எப்படிப்பட்ட துன்பத்தை தெரிவிக்கின்ற ஒரு அருட்பொழிவு பணியாக சொன்னால், 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே படிக்கின்ற போது நியாய தீர்ப்பு கடவுளுடைய ஸ்தலத்திலிருந்து இடத்திலிருந்து புறப்படுகின்ற ஒரு புறப்படுதலாக பேதுரு எழுதுகின்றார். அன்பர்களே, அருட்பொழிவு பெற்ற எங்களைப் போலத்த ஆயிரமார்களுக்கு வருகின்ற நியாய தீர்ப்பு இறைமக்களாகிய உங்களுக்கு கிடைக்கின்ற நியாய தீர்ப்பை விட சற்று கூடுதலாகவே இருக்கும். ஏனென்றால் விஷயத்தை அறிந்தவர்கள், இறைவார்த்தை அறிந்தவர்கள் இப்படிப்பட்ட பணிகளில் நாங்கள் எங்களை இணைத்துக் கொள்ளாத போது நியாய தீர்ப்பு கடவுளுடைய ஸ்தானத்திலிருந்து துவங்குகின்ற காலமாக இருக்கிறது என்பதை குறித்து பேதுரு எழுதுகின்றார். அன்பர்களே, இன்றைக்கு ஒருவேளை உலகத்தில் இருக்க அத்தனை பேருமே நாம் தவறு செய்யக்கூடிய இயல்புடையவர்தான். என்னை பொறுத்தமட்டிலே நானும் தவறு செய்யக்கூடிய இயல்புடையவர்தான். தவறு செய்யாதவர்கள் இந்த உலகத்தில் இருக்கவே இயலாது. ஆனால் தவறை திருத்து கொண்டு வாழ்கின்ற அடியவர்கள்தான் உண்மையான இறைமக்கள், உண்மையான அருட்பொழிவார்கள், அருட்பொழிவு பெற்றவர்கள். மற்றவர்களை தவறுகளை சுட்டிக்காட்டி எச்சரிப்பு செய்து அவர்களை மாற்றுருவாக்க செய்கின்ற மாற்றத்திற்கான வழிகளிலே இருத்த வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே அருட்பொழிவு பணி என்பது நமக்கு கொடுக்கின்ற இறை சிந்தை, தி ஜாய் ஆஃப் தி
ஆர்டைன் மினிஸ்ட்ரி என்பது மட்டுமில்லை, தி agony ஆஃப் தி ஆர்டைன் மினிஸ்ட்ரி என்று பார்க்கின்றோம். அன்பர்களே, அருட்பொழிவு பணி ஆர்டைன் மினிஸ்ட்ரி என்பது ஏதோ ரோஜா பூக்கள் மேல் நடக்கின்ற ஒரு பாதை அல்ல. இது கடும் துன்பத்தை வருவிக்கக்கூடிய ஒரு பணி. நீதியோடு, நியாயத்தோடு, இரக்கத்தோடு கடவுளுடைய வார்த்தைகளை சொல்லவில்லை சொன்னால், செயல்படுத்த சொன்னால், கண்டிப்பாக கடவுள் துன்பத்தை அளிப்பார். நீதியோடு, நியாயத்தோடு, இரக்கத்தோடு கடவுளுடைய பணியை பொழிவு பெற்றவர்களாக செய்கின்ற போது இறைமக்களிலிருந்து பல்வேறுபட்ட எதிர்ப்புகளை பொழிவு பெற்ற இறைப்பணியாளராக நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக என்னுடைய ஊழியத்தின் பாதையிலே காஞ்சிபுரம் குருசேகரத்தில் நான் ஆயராக பணியாற்றின போது அங்கே ஒரு சிறிய பிரச்சனை எனக்கும் வாலிபர் ஐக்கிய சங்கத்திற்கும் பணத்தின் மூலமாக ஏற்பட்டது. அப்படி ஏற்பட்ட போது அங்கே சர்வாதிகாரி ஆயர் பிரபாகர் ராஜசேகருக்கு எதிராக மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் என்கின்ற காரியத்தையும், மாபெரும் கண்டன உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்பதாக காஞ்சிபுரம் முழுக்க சுவரொட்டிகளை ஒட்டினார்கள் வாலிபர்கள். ஆனால் பிற்பாடாக அவர்கள் என்னுடைய நிலைப்பாட்டை அறிந்து என்னிடம் வந்து மன்னிப்பு கேட்டார்கள். அதே போன்று வடபணி குருசேகரத்தில் ஆயராக பணியாற்றும் போது பல்வேறுபட்ட பணிகளை நான் பிரச்சனைகளை சந்தித்தேன். குறிப்பாக அன்பர்களே, நான் இந்த ஆலயத்திலே குறிப்பாக 180 ஆண்டுகளை கடந்து கொண்டிருக்கிற இந்த ஆலயத்திலே 37 ஆயர்களிலே நான் ஒருவனாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். குறிப்பாக 5 ஆண்டுகளை கடந்து 6ஆம் ஆண்டிலே பணியாற்றுகின்ற ஒரு மாபெரும் வாய்ப்பையும் பேராயர் மூலமாக பெற்றிருக்கிறேன். 9வது ஆயராக இந்த ஆலயத்தை பெற்றிருக்கிறேன் என்பதற்காக நான் கடவுளை போற்றுகின்ற அதே வேளையிலே 10 குருசேகரங்களை நான் பணியாற்றிருக்கிறேன். இது நான் பணியாற்றுகின்ற 11ஆவது குருசேகரம். இந்த குருசேகரத்திலையும் நான் பணியாற்றின போது பல்வேறுபட்ட பிரச்சனைகளை நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன். இருப்பினும் உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய ஆதரவு என்னை இம்மட்டுமாக தேற்றிக் கொடுப்பதற்காக கடவுளுக்கு நன்றி பாராட்டுகிறேன். ஆகவே எவ்வளமாக கடவுள் எசேக்கியேல் தீர்க்கதரிசி அழைத்த போது காவலாளியாக அழைத்து எச்சரிப்பின் பணியை செய்யும்படி அவரை பணித்தாரோ, அதே பணியை அருப்பொழி பெற்றவராக நானும் செய்ய வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறேன். அந்த பணியிலிருந்து நான் கிஞ்சித்தேனும் விலக மாட்டேன். எச்சரிப்பு பணி செய்ய வேண்டும் சொன்னால் நான் முதலாவதாக தவறு செய்யக்கூடாதவராக இருக்க வேண்டும். அப்போதுதான் அடுத்தவருடைய கண்ணில் இருக்கின்ற துரும்பை நான் எடுக்க முடியும். ஆகவே தி agony ஆஃப் தி ஆர்டைன் மினிஸ்ட்ரி, எனக்கு எப்போதுமே ஒரு எண்ணம் உண்டு. கடவுள் நியாயம் தீர்க்க சொன்னால் இந்த நியாய தீர்ப்பு கடவுளுடைய முக்கியமான இடத்தை அலங்கரித்து கொண்டிருக்கிற அருட்பொழி பெற்றிருக்கின்ற, குறிப்பாக இறையில் கடவுளுடைய வசனங்களை அதிகமாக படித்து கொண்டிருக்கிற எங்களிடமிருந்து தான் துவங்கும் என்பதிலே எனக்கு பெருத்த நம்பிக்கை உண்டு. அப்படிப்பட்ட துன்பத்தின் ஊடாக சென்றாலும் கடவுளுடைய அருளை பெறுவதற்காக நான் முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். 3வதாக அன்பர்களே, ஆர்டைன் மினிஸ்ட்ரி அருட்பொழிவு பணி என்பது எடுத்துமிகின்ற 3வது சிந்தனை. குறிப்பாக 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் படிக்கின்ற போது இந்த பகுதிகளிலே நமக்கு கிடைக்கின்ற சிந்தனை, குறிப்பாக பேதுரு ஒரு பரந்த கண்ணோட்டத்திலே அருட்பொழி பணி பெற்றவர்கள் எப்படிப்பட்ட பணிகளை செய்கிறார்களோ அப்படிப்பட்ட பணிகளையும் இறைமக்கள் செய்ய அழைப்பு விடுக்கின்றார். நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரிய கூட்டம் என்று இறைமக்களையும் ஆசாரியர்களாக அல்ல, ஆசாரிய பணி செய்யும்படியாக அழைக்கிறார் என்ற ஒரு சிந்தனையை பெறுகிறோம். அதே வண்ணமாக 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அவர் பவுலடிகளார் இளம் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகின்ற போது, அருட்பணியாளர்கள் கண்ணியமுடையவனாயும்
இரட்டை நாக்கு, குடிவெறி, இழிவான ஊதியத்தின் மேல் ஆதாயம் கொள்கிறவர்களாக தங்களுடைய ஊழியத்தின் மேல் ஆசைப்படலாகாது என்று எழுதுகின்றனர். அன்பர்களே, இன்றைக்கு இந்த 2 வசனங்கள் மட்டுமல்ல, அநேக வசனங்கள் திருமறையிலே அருட்பொழி பண்ணுடைய தன்மை குறித்து சொல்கின்ற போது தி ஆஸ்பிரேஷன் ஆஃப் தி ஆர்டைன்ட் மினிஸ்ட்ரி என்று இந்த 2 வசனங்கள் மட்டுமல்ல, பல வசனங்களுக்கு நாம் 3வது சிந்தனையாக உங்களோடு கூட நான் முன்வைக்கலாம் என்று விரும்புகின்றேன். தி ஆஸ்பிரேஷன் ஆஃப் தி ஆர்டைன்ட் மினிஸ்ட்ரி, அருட்பொழிவினுடைய விருப்பம் என்பதை நான் உங்கள் முன்பாக வைக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். அன்பர்களே, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே பவுல் கூறுகின்ற போது அங்கே நாம் தெரிவு செய்யப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்கின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். இதற்கு லத்தீன் மொழியிலே பயன்படுத்தப்படுகின்ற ஒரு வார்த்தை பாண்டிஃபிக்ஸ் என்கின்ற ஒரு வார்த்தையை லத்தீன் விவிலிய மொழிபெயர்ப்பு பயன்படுத்துகிறது. இந்த பாண்டிஃபிக்ஸ் என்கின்ற இந்த வார்த்தையினுடைய பொருள் சொன்னால் பிரிட்ஜ் பில்டர் என்பது. அதாவது 2 பக்கங்களையும் இணைக்கின்ற பாலம் என்று சொல்லலாம். அன்பர்களே, அக்கரைக்கும் இக்கரைக்கும் மக்கள் எளிதாக தங்களுடைய பயணங்களை மேற்கொள்ள சொன்னால் இந்த ஒரு பாலம் இருந்தால் எளிதாக அக்கரைக்கும் இக்கரைக்கும் மக்கள் பயணப்படலாம், சென்று வரலாம் என்கின்ற ஒரு சிந்தனை ஓட்டம் நடைமுறையிலே நாம் காணுவது இயல்பு. அப்படிப்பட்ட ஒரு பாண்டிஃபிக்ஸ் என்கின்ற லத்தீன் பதத்தை தான் இங்கே ராஜரீக ஆசாரிய கூட்டம் பிரீஸ் என்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது இதற்கான பாலம் என்று பார்க்கிற போது ஆதியிலே ஆதாமும் ஏவாளும் செய்த பாவத்தினுடைய விளைவு கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டு விட்டது. இரண்டாவதாக இந்த பாவத்தினுடைய விளைவு என்ன? மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் பிளவு ஏற்பட்டு விட்டது. ஆதியாக 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற போது காயின் ஆபேலை கொலை செய்கின்ற அளவுக்கு அங்கே பாவம் பெருகிவிட்டதாக நாம் காணுகின்றோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை படிக்கின்ற போது கடவுள் மனிதர்களை உருவாக்கினதற்காக அவர் மனஸ்தாபப்பட்டார் என்ற ஒரு வார்த்தை கவனிக்கின்றோம். 3ஆவதாக எந்த அழகான ஏதேன் தோட்டத்திலே ஆதாமையும் ஏவாளையும் கடவுள் கொண்டு போய் வைத்தாரோ, இயற்கையான சூழலிலே அவர்களை வாழும்படியாக பணித்தாரோ, அப்படிப்பட்ட சூழலிருந்து இயற்கைக்கும் மனிதனுக்கும் ஒரு பிளவு ஏற்பட்டுவிட்டு அங்கே ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆதாமும் ஏவாளும் விரட்டடிக்கப்படுகின்ற சூழலை காணுங்க. ஆகவே அன்பர்களே, இந்த பாண்டிஃபிக்ஸ் என்கின்ற வார்த்தை நாம் ஆழமாக சிந்திக்கின்ற போது அருட்பொழி பணி பெற்றவர்களாக மாற்றத்திற்கான மாற்றுருவாக்க பணியிலே எங்களைப் போலத்த மக்கள் இணைத்து கொண்டு செயல்பட வேண்டிய சூழலில் இருக்கின்ற போது பேதுரடிகளார் பரந்த கண்ணோக்கிலே இறைமக்களாகிய உங்களுக்கும் எனக்கும் அவர் தருகின்ற ஒரு சிந்தனை ஓட்டம் சொன்னால், நாமும் ஆசாரிய பணியை செய்யும்படியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற மக்கள் என்று சொல்கின்றார். ஆசாரியர்களாக அல்ல அன்பர்களே, நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஆசாரிகளாக அல்ல, அங்கி போட்ட ஆசாரிகளாக அல்ல, அங்கி போட்டு எங்களை போலத்த ஆசாரியர்கள் பணியை நீங்களும் செய்யலாம் என்கின்ற அப்படிப்பட்ட கண்ணோக்கிலே அவர் அழைப்பு விடுக்கின்றார். எப்படிப்பட்ட பணி? கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே பிளவுபட்ட பணியை பாலமாக இருந்து சரி செய்ய வேண்டிய பணி. இரண்டாவதாக இறைமக்களாகிய நமக்கும் பிறருக்கும் ஏற்பட்டுவிட்ட பிளவை அன்பினாலே சரி செய்ய வேண்டிய பணி. மூன்றாவதாக இயற்கைக்கும் மனிதருக்கும் ஏற்பட்டுவிட்ட பிளவை சரி செய்ய வேண்டிய மகத்தான பணி. இப்படிப்பட்ட பணியிலே நாம் ஈடுபடுகிற போது மாற்றத்திற்கான மாற்றுருவாக்க பணியிலே நம்மை நாமே இணைத்து கொள்கிறோம் என்ற ஒரு சிந்தனை ஓட்டத்தை நாம் பெரும்படியாக அழைக்கப்படுகின்றோம். அன்பர்களே, இன்றைக்கு
எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாகவும் பேதுருவின் மூலமாகவும் கடவுள் உங்களுக்கும் எனக்கு வழங்குகின்ற சிந்தனை, அருட்பொழிவு பணி பெற்றவர்கள் அவர்கள் உண்மையிலேயே சந்தோஷத்தின் பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய முதலாவது பதிவு, தி ஜாய் ஆஃப் தி ஆர்டைன்ட் மினிஸ்ட்ரி. அருட்பொழிவிற்கான சந்தோஷம் என்று சொன்னால், மற்ற துறைகளை நாமோ நம்முடைய பிள்ளைகளோ பெற்றோர்களோ அல்லது உடன்பிறந்தவர்களோ நம்முடைய முன்னோர்களோ தெரிவு செய்கின்ற பணி மற்ற துறை சார்ந்த பணிகள். ஆனால் அருட்பொழிவு பணி என்பது கடவுளால் மட்டுமே தெரிவு செய்யப்படுகின்ற பணி. ஆகவே அது சந்தோஷத்தை அளிக்கின்ற ஒரு பணியாக இருக்கிறது. இரண்டாவதாக, இந்த சந்தோஷத்தின் பணி மட்டுமல்ல, தி agony ஆஃப் தி ஆர்டைன்ட் மினிஸ்ட்ரி. ஒரு புறத்திலே சந்தோஷத்தை கொடுத்தாலும் மறுபுறத்திலே இது மிகுந்த துயரத்தை, கடுந்துயரத்தை அளிக்கக்கூடிய ஒரு பணியாக இருக்க சொன்னால், காரணம் எசேக்கியேல் புத்தகத்திலே கடவுள் காவலாளியாக தெரிவு செய்கிறார், விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார், எச்சரிப்பு பணி செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார். மட்டுமல்லாமல் அவர் செய்கின்ற காரியம் என்ன, பொறுப்போடு கூட செயல்பட வேண்டும் என்று சொல்கின்றார். அன்பர்களே, இப்படிப்பட்ட பணி பொழிவு பெற்றிருக்கின்ற மக்களுக்கு மட்டுமல்ல, குறிப்பாக இந்த பணியை செய்கின்ற எங்களை போன்றவர்களுக்கு நியாய தீர்ப்பு என்பது எங்களிலே பொழிவு பெற்று முழு பணியாளராக, முழு நேர பணியாளராக இருக்கின்ற எங்களிலே இருந்து நியாய தீர்ப்பு துவங்குகின்ற காலமாக இருக்கிறது. எங்களுக்கு மட்டும் நியாய தீர்ப்பு அல்ல, உங்களுக்கும் உரியது என்பதை இந்த பகுதியின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக, இந்த அருட்பொழிவு பணி என்பது தி ஆஸ்பிரேஷன் ஆஃப் தி ஆர்டைன்ட் மினிஸ்ட்ரி. இது விருப்பத்தின் பணி. குறிப்பாக அன்பர்களே, இந்த விருப்பம் எப்படிப்பட்டது பார்க்கிற போது, நம்முடைய சொந்த அபிலாஷைகளை நிறைவேற்றிக் கொள்கின்ற ஒரு பணி அல்ல, மாறாக கடவுளுக்கும் மனிதனுக்கும், மனிதனுக்கும் மனிதனுக்கும், மனிதனுக்கும் இயற்கைக்கும் ஏற்பட்ட பிளவுகளை சரி செய்கின்ற விருப்பத்தின் பணியாக இது இயங்கிட வேண்டும் என்ற அடிப்படையிலே நாம் எல்லோரும் தெரிவு செய்யப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம் என்ற பேதுருடைய பரந்த கண்ணோட்டத்திலே நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட பணியை செய்ய கடவுள் உங்களுக்கும் எனக்கும் கிருபை புரிவாராக. ஆமென். செபிப்போம். எங்கள் அன்பரைந்த ஆண்டவரே, இந்த மாதத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிற காணொளி காட்சி மூலமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டாளர்களை பங்கேற்பு செய்து கொண்டிருக்கிற, இல்லங்களிலே இருந்து பங்கேற்பு செய்து கொண்டிருக்கிற எங்களுடைய திருச்சபை சேர்ந்த அனைத்து இறை மக்களுக்காக, குடும்பங்களுக்காக நன்றி பாராட்டுகிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் பொறுப்பேற்று ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். உலகளாவிய நிலையிலே இந்த கரோனா COVID-19 என்று அழைக்கப்படுகின்ற இந்த தொற்று வியாதி மூலமாக பல ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய குடும்ப உறவுகளை இழந்தும், பல லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து தவித்துக் கொடுக்க தருவாயிலும், பலர் உயிருக்காக போராடி கொண்டிருக்க தருவாயிலும், இப்படிப்பட்ட நிலைப்பாடோடு கூட நாங்கள் எங்களுடைய சமூக வாழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று விசுவாசிக்கின்றோம். இந்த தொற்று வியாதிக்கு மூல காரணமாக இருக்கின்ற விஷக்கிருமிகளை அழிக்கும்படியாக ஆராய்ச்சியாளர்களும் மருத்துவர்களும் விஞ்ஞானிகளும் எடுத்துக்கொள்கின்ற முயற்சிகளை நீர் ஆசீர்வாதமாக்கி தந்திட வேண்டுமாய் மன்றாடுகிறோம். வெகு விரைவாக இதற்கான ஒரு தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டு மனித உயிர்கள் காப்பாற்றப்படத்தக்கதாக நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, தொடர்ந்து தகப்பனே, என்னுடைய தாய் திருநடுக்காக ஜெபிக்கின்றோம்.
எங்களுடைய தாய் திருநாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு மாநிலங்களையும், குறிப்பாக தமிழகத்தையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா மன்றாடுகிறோம். ஆண்டவரே, வட மாநிலங்களில் கொடுத்து வருகின்ற பருவமழைக்காக நடத்துகின்றோம். தமிழகத்திலே சில மாவட்டங்களில் கொடுத்து வருகிற மழைக்காக நடத்துகின்றோம். மட்டுமல்லாமல் இந்த கொரோனா தொற்று வியாதி மூலமாக ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சி மூலமாக, செய்தித்தாட்கள் மூலமாக நாங்கள் படித்து வருகின்ற, கண்டு வருகின்ற காட்சிகளுக்காக நாங்கள் மனவருந்துகின்றோம். பல பேர் இந்த உலக வாழ்விட்டு பிரிந்து செல்கின்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் கண்டு மனவருந்துகின்றோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட நபர்களை இழந்து வாடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கு வேண்டிய ஆறுதலையும் சந்தோஷ சமாதானத்தை தந்திட வேண்டும் கொண்டாடுகிறோம். அதே வண்ணமாக இந்த தொற்று வியாதி மூலமாக தமிழகத்தின் பல பகுதிகளிலே, பல இடங்களிலே உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். அளிக்கின்ற சிகிச்சை முறைகள் நல்ல முறையிலே பலனளிக்க கிருபை பாராட்ட வேண்டுமா மன்றாடுகின்றோம். மட்டுமல்லாமல் மருத்துவமனைகளிலே சிகிச்சை பெற்று வருகிற மக்களுக்காக, சிகிச்சை பெற்று வீடுகளுக்கு திரும்பியிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். உம்முடைய அருட்கரம் தொடர்ந்து அவர்களை தாங்கும்படியாக வேண்டுதல் புரிகின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய பேராயத்திற்காக ஜெபிக்கின்றோம். பேராயத்தில் இருக்கின்ற, பணி செய்து கொண்டிருக்கிற பேராயர், அவருடைய குடும்பம், ஆயர் பெருமக்கள், நற்செய்தி பணியாளர்கள், நிறுவனங்கள், நிறுவன தலைவர்கள், ஆண்டவரே, யாவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். 180 ஆண்டுகள் கடந்து கொண்டிருக்கிற எங்களுடைய திருச்சபைக்காக ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து திருச்சபை நீர் பொறுப்பேற்று நடத்த வேண்டும் மன்றாடுகின்றோம். மட்டுமல்லாமல் தகப்பனே, எங்களுக்காக இந்த தொற்று வியாதி நீங்கும்படியாக பணி செய்து கொண்டிருக்கிற காவல்துறை சேர்ந்த நபர்கள், மருத்துவர்கள், செவிலிமார்கள், துப்புரவு தொழிலாளர்கள், வாழ்வாதாரங்களை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற நலிவடைந்த மக்கள், இப்படிப்பட்ட மக்களை நீர் கிருபையாக காப்பாற்ற வேண்டுமாய் இறைஞ்சுகின்றோம். குறிப்பாக எங்களுடைய திருச்சபையிலே கொரோனா வியாதி மூலமாக பாதிக்கப்பட்டு சுகம் பெற்று வந்து திருவாளர் எபினேசர் அவருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கின்றோம், நன்றி பாராட்டுகிறோம். அதேபோன்று திருவாளர் ஸ்டீஃபன் அவளுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக நன்றி பாராட்டுகின்றோம். தொடர்ந்து ஜெபக்குமாருக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இவர்கள் யாவரையும் இந்த தொற்று வியாதி காப்பாற்றியிருக்கிறீர். தொடர்ந்து நல்ல சுகத்தை தந்திட வேண்டுமா மன்றாடுகிறோம். மட்டுமல்லாமல் எங்களுடைய அருமை சகோதரர் வெஸ்லிராஜ் அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். இந்த வியாதி மூலமாக பாதிக்கப்பட்டு ஆண்டவர் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகிற சூழலிலே அளிக்கப்படுகின்ற சிகிச்சை முறைகள் நல்ல முறையில் பலனளிக்க நீர் கிருபாட்ட வேண்டுமா மன்றாடுகின்றோம். தங்களுடைய வாழ்வாதாரத்தை இடம் தவித்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய திருச்சபை மக்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கின்றோம். பணிகளை இழந்து, வருவாயை இழந்து, எதிர்காலம் என்ன ஆகுமோ என்று கதிகலங்கியிருக்கின்ற மக்களுக்காகவும், தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாமல் இருக்கின்ற மக்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். அனைவரோடும் கிருபைக்கு மன்றாடுகிறோம். ஆண்டவரை நம்புகின்ற பிள்ளைகளை ஒருபோது கைவிடுதலை தகப்பனே. ஏனென்றால் திருமறை வசனம் சொல்லுகின்ற வண்ணமாக கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவரே உன்னை ஆதரிப்பார். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அவனை எல்லா இடங்களுக்கு மீட்டு அவனை நீங்களாக்கி ரட்சித்தார் என்ற வார்த்தைகளுக்கு இணங்கு நீர் எங்களை எல்லா இக்கட்டிலிருந்து விடுதலையாக்குகின்ற கடவுள் என்பதை நம்புகின்றோம், விசுவாசிக்கின்றோம். உம்முடைய அருட்கரம் தொடர்ந்து தாங்குவதாக. 12வது தேர்ச்சி பெற்று கல்லூரிகளை இணைந்து படிக்க விரும்புகிற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட பிள்ளைகள் தாங்கள் விரும்புகின்ற பாடத்தை சேர்ந்து பயிலும்படியான கிருபைகளை தந்திட வேண்டுமாய் உம்மிடத்திலே வேண்டுதல் புரிகின்றோம். மட்டுமல்லாமல் தகப்பனே, வெளிநாடுகளிலும் வெளியூர்களிலும் இருக்கின்ற பெற்றோர்கள், பிள்ளைகள், கணவன், மனைவி, உடன் பிறந்தவர்கள் யாவரோடும் அவருடைய பணிகளோடும் படிப்புகளோடும் உமது கிருபையிற்கு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அவனமே எங்களுக்கு தெரியாமல் யாராவது மருத்துவமனைகளிலே சிகிச்சை பெற்றுக் கொடுத்தால் அவளுக்காக ஜெபிக்கின்றோம். உம்முடைய அநாதி கிருபை தொடர்ந்து தாங்கட்டும். இன்றைய நாளிலும் இவ்வாறு நாட்களிலும் தங்களுடைய பிற நாட்களை, தங்களுடைய இல்லறவு நாளை கண்டும் காண இருக்கின்ற ஒவ்வொரு நபர்களுக்காக, தம்பதியினருக்காக ஜெபிக்கின்றோம். அனைவரோடும் அது கிருபையிற்கு இறைஞ்சுகின்றோம். இயேசுவின் திருப்பையிலே மிகுந்த தாழ்மையோடு கூட பிரார்த்திக்கிறோம். தூய தந்தையே, ஆமேன்.
நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய இணையாத உறவும் உங்கள் அனைவரோடு கூட என்றும் என்றும் சதா காலமும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். அன்பர்களே, ஆர்டைன்ட் மினிஸ்ட்ரி டிரான்ஸ்ஃபார்ம் டு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அருட்பொழிவு திருப்பணி மாற்றத்திற்கான மாற்றுருவாக்கம் என்கின்ற தலைப்பு எடுத்து எம்புகின சிந்தனைகள். ஜாய் ஆஃப் தி ஆர்டைன்ட் மினிஸ்ட்ரி, அருட்பொழிவு பணியினுடைய சந்தோஷம். தி ஆகனி ஆஃப் தி ஆர்டைன்ட் மினிஸ்ட்ரி, அருட்பொழிவின் பணியினுடைய துன்பம். மூன்றாவதாக தி ஆஸ்பிரேஷன் ஆஃப் தி ஆர்டைன்ட் மினிஸ்ட்ரி, பொழிவிற்கான விருப்பம் என்பவைகள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் மது ஆவி இருப்பாராக. சமாதானத்தோடு உலகத்துக்குள் புறப்பட்டு செல்லுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக.